வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற மெத்தட் பாத்தீங்கன்னா BA4201 பேப்பர் யூனிட் 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ்ல அசைன்மெண்ட் ரிலவெண்டான ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ஹங்கேரியன் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹங்கேரியன் மெத்தடோட அல்காரிதம் அண்ட் எப்படிலாம் ஒரு ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி அசைன் பண்ணுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணது பார்க்கலாம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும் அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்ளம் போகலாம். ப்ராப்ளம் பாருங்கள். நமக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா 4 different jobs can be done on 4 different machines. ஸோ ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா J1, J2, J3, J4 4 ஜாப் கொடுத்துருக்காங்க, மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா. The setup and taken down time cost to assume the probability high for changes over. The matrix below gives the cost in rupees for producing job I to machine J. So data கொடுத்துருக்காங்க. How should the jobs be assigned to the various machines so that the total cost is minimized? ஸோ எப்படிலாம் நீங்கள் ஜாப் அசைன் பண்ணுவீங்க, மினிமைஸ் காஸ்ட்லான்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் ப்ராப்ளம். இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அசைன் கொடுத்துருக்காங்க. அப்போ அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் நம்ம கோட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா நமக்கு தெரியும், அந்த அல்காரிதம் தெரியும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒருவேளை அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பிரேக்கப் ஆகுதுன்னா நம்ம ஹங்கேரியன் மெத்தடில் சொல்யூஷன் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வி ரைட் த கிவன் டேட்டா சொல்யூஷன். எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் எழுதிக்கோங்க. கொஷின் பேப்பரில் கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். யூனிட் 2ல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, நம்ம கோட் பண்ணலாம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கிவன் டேட்டாவை கரெக்டாக எடுத்து எழுதுங்க. கரெக்டாக எழுதியாச்சா, அடுத்து என்ன பண்ணணும், இட் இஸ் பேலன்ஸ்ட் ஆர் அன்பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். தட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவலன்ட் டு நம்பர் ஆஃப் கோர்ஸ். மேக்ஸிமம் நம்ம கரெக்டாக தான் கொடுப்பாங்க. ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ 4 rows அண்ட் 4 columns நம்ம கரெக்டாக தான் இருக்கு. த கிவன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலாம், ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும், ரோ வைஸ் மினிமம் நம்பரை சூஸ் பண்ணி எல்லா நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருந்துக்கலாம், 5. 5 சப்ராக்ட் பண்ணுங்க. 5 - 5 0, 7 - 5 2, 11 - 5 6, 6 - 5 1. செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ இட் இஸ் ஆல்சோ 5, சப்ராக்ட் பண்ணுங்க. தேர்ட் ரோ வைஸ் தான் செக் பண்ணணும். ஒவ்வொரு ரோலையும் மினிமம் நம்பர் என்னன்னு சூஸ் பண்ணுங்கள், அதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோவில் 4 ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ரோவில் 3 ஸோ ஒர்க் அவுட் பண்ணி ஷேர் பண்ணியாச்சு. செலக்ட் த லீஸ்ட் எலமெண்ட் இன் ஈச் ரோ அண்ட் சப்ராக்ட் இட் ஃப்ரம் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் தட் ரோ. Step 2. Select the least element in each column and subtract it from all the elements of that column. Column wise minimum number choose பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தில் 0 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் காலத்தில் 0 இருக்குது, அதனால அதே ஆன்சர் தான் வரப்போகுது. தேர்ட் காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 வச்சு ரெடியூஸ் பண்ண வந்துக்கலாம் 2 0 2 1 எழுதியாச்சு. ஃபோர்த்து காலத்தில் ஆன்சர் 0 இருக்கிறனால நம்ம 0 வச்சு தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதே ஆன்சர் வருது. இப்போ இதுக்கு அடுத்து அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணுறப்ப Step 3 come. Select any one 0 from each row and each column. Draw a circle covering these chosen zeros. ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு காலத்துலையும் ஒரு 0 தான் இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு 0 இருக்குது, சூப்பர் கரெக்டாக வந்துச்சு. செகண்ட் ரோவில் 2 0 இருக்குது, இதை சூஸ் பண்ணால் இதை பிரேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த 0 சூஸ் பண்ணதுனால இந்த காலம் ஆக்சுவலி சூஸ் பண்ணக்கூடாது. பட் தேர்ட் ரோவில் ஒரே ஒரு 0, அதுவும் அதே பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ நம்ம இதை தான் சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணால் இதை பிரேக் பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ காம்படிட்டிவ் ஆகுதா. ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 0 தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணோன்னா இன்னொன்று நம்ம நெக்லெக்ட் பண்ண தான் ஆகணும். அப்படி பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம அசைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ அடுத்த மெத்தடாக ஹங்கேரியன் மெத்தட் போங்க. ஹங்கேரியன் மெத்தட்னா என்ன மெத்தடு, டிக்கு லைனு கேல்குலேஷன் 3 மெத்தட் பார்க்கணும். 3 ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணணும். டிக் பண்ணணும்னா எந்தெந்த லைன்லாம் டிக் பண்ணணும், எந்தெந்த ரோ காம்படிட்டிவாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்தந்த ரோவை டிக் பண்ணி விடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவுக்கு தேர்ட் ரோ தான் நமக்கு காம்படிட்டிவாக இருக்குது இந்த ப்ராப்ளத்தில். அப்போ தேர்ட் ரோவை டிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோ எக்ஸிஸ்ட் ஆகிற டேர்ம் எங்கே இருக்குது, 0 இது. அப்போ இதுக்கு நேராக இருக்கிற காலத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிக் தான் பண்ணணும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க பாருங்க. டிக் த தேர்ட் ரோ டிக் பண்ணதுக்கு அடுத்து இன் திஸ் ரோ தேர் இஸ் 1 0, திஸ் இஸ் அண்ட் ஃபஸ்ட் காலம், டிக் திஸ் காலம். ஸோ அதையும் டிக் பண்ணிக்கோங்க, காலத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக்கிங் ப்ராசஸ் ஓவர். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோக்கு காம்படிட்டிவாக தேர்ட் ரோ, ஃபஸ்ட் ரோவே நம்ம கணக்கில் தான் எடுத்துக்கணும். 1 and 3 அண்ட் இது 2 0 எக்ஸிஸ்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு காலம், இதையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக்கிங் ப்ராசஸ் ஓவர். அடுத்து லைன் ட்ரா பண்ணணுமா. லைன் ட்ரா பண்ணுறதுங்கிறது எந்தெந்த காலத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்களோ அந்த காலமும் எந்த
கவர் பண்ணாத டிக் பண்ணாத ரோவையும் சூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்டில் மாற்றி எடுத்துக்கூடாது. அன்டிக் ரோஸ் அன்டிக்டு காலம். நம்மளை பொறுத்தவரை காம்படிட்டிவ் 1க்கு தான் 3, அப்போ 1ஐயும் டச் பண்ணக்கூடாது, 3ஐயும் டச் பண்ணக்கூடாது. ஸோ அதை விட்டுருங்க. அடுத்து ரிமைனிங் இருக்கிறது 2 and 4. 2 and 4 அன்டிக்டு ரோஸை லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, டிக்டு காலத்துக்கு ட்ரா பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த ரோவை நீங்கள் டிக் பண்ணலையோ அந்த ரோ, ஏன் ஃபஸ்ட் ரோ டிக் பண்ணலைன்னா ஃபஸ்ட் ரோக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஃபஸ்ட் ரோக்கு தான் தேர்ட் ரோ எனக்கு காம்படிட்டிவாக வருதுன்னு, அப்போ அதையும் சூஸ் பண்ணக்கூடாது. ரிமைனிங் இருக்கிற செகண்ட் அண்ட் ஃபோர்த்து ரோவை மட்டும் சூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த காலத்தில் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்களோ அந்த காலத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலம், இந்த ரிமைனிங் ரோஸ் மார்க் பண்ணியாச்சா? ஸோ லைன் பண்ணியாச்சு. லைனிங் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ ஓவர். முதல்ல டிக் பண்ணணும், அடுத்து லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த அன்கவர்டு எலமெண்ட்டாக இருக்குல்ல 2 2 1 3 2 3, இதில் மினிமம் வேல்யூ என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மினிமம் வேல்யூன்னு பார்த்தா என்ன வந்திருக்கலாம்? 1. ஸோ இந்த 1 வச்சு இந்த இடத்துலலாம் சப்ராக்ட் பண்ணுங்கள். எந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதோ அதில் ஆட் பண்ணணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அன்கவர்ட் பொசிஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 - 1 1 1 0 எழுதியாச்சு. இங்கே 2 1 1 இந்த லைன்ஸ் எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ப்ராப்ளம் ஃபுல்லாக எழுதி பாருங்கள், அப்படின்னா தான் இது என்ன ஆர்டரில் மூவ் ஆகுதுங்கிறது தெரியும். முடிஞ்சது. ஸோ அசைன்மெண்ட் முடிஞ்சது. இப்போ கேல்குலேஷன் முடிஞ்சது. இப்போ அசைன்மெண்ட் செக் பண்ணலாமா? அசைன்மெண்ட் செக் பண்ண என்ன வந்திருக்கலாம்? ஃபஸ்ட் ரோவில் 2 0 இருக்குது, இதை சூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இதை சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது பிரேக் ஆகும். தேர்ட் ரோவில் திருப்பி ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதை சூஸ் பண்ணிவிட்டு இதை விட்டுருங்க. நமக்கு ஃபஸ்ட் ரோவில் 2 0 இருக்குது, அப்போ இதை சூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ரோவில் இதை சூஸ் பண்ணேன்னா இதுக்கு நேரம் இருக்க காலத்தில் இந்த நம்பர் கேன்சல் பண்ணணும். ஆனால் ஃபோர்த் ரோலையும் நமக்கு ஒரே ஒரு நான்-0 டேர்ம் தான் வருது. இப்போ 1 and 4 திருப்பி காம்படிட்டிவ் ஆகுது. 1 and 4 ஏன் காம்படிட்டிவ் ஆகுது? 1 and 3 இன்னும் ப்ராப்பராக அசைன் பண்ண முடியலை. ஸோ அசைன் பண்ண முடியலைங்கிறப்ப நம்ம திருப்பி இந்த இடத்துல டைப் ஆகுது. 1 3 4 இந்த 3 லைன் நமக்கு திருப்பி பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 1 3 4 டிக் பண்ணிக்கோங்க. 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணால் 4 பிரேக் ஆகுது. 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணால் 3 பிரேக் ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம்? 1 3 4 எதெல்லாம் காம்படிட்டிவாக இருக்கோ அதெல்லாம் டிக் பண்ணி விட்ருங்க. இந்த 1 3 4ஓட 0 எலமெண்ட்டு நமக்கு இந்த ஃபஸ்ட் ரோ காலத்தில் சூஸ் பண்ணுறோம்ல, இந்த 2 0வால் தான் டைப் ஆகுது. ஸோ இந்த 2 0 இருக்கிற ஃபஸ்ட்டு காலத்தையும் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். இப்போ டிக்கிங் பாருங்கள். 1 3 4 எந்தெந்த ரோலாம் நமக்கு 0 ஃபிக்ஸ் பண்ணாமல் குழப்பத்திலேயே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அந்த 0 எக்ஸிஸ்டான டேர்ம் எக்ஸிஸ்டான காலத்தையும் நம்ம டிக் பண்ணிக்கணும். இப்போ டிக் பண்ணதில் டிக்டு காலம்ஸ் அண்ட் அன்டிக்டு ரோஸ். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கடுத்து என்ன இருக்குது? அன்கவர்டு எலமெண்ட்ஸில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 0 இதில் சூஸ் பண்ணக்கூடாது. 0 சூஸ் பண்ணாமல் மினிமம் எலமெண்ட்டாக இருக்கிறது 1. ஸோ 1ஐ வச்சு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1ஐ வச்சு சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? 1 - 1 0 1 0 எடுத்து 2 - 1 1 0 1 0 0 0 கோட் பண்ணியாச்சு. இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்டில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரிமைனிங் வேல்யூ. ஆக்சுவலி இந்த கண்டென்ட் என்னென்னா நீங்கள் அசைன் பண்ணிவிடுங்க. அசைன் பண்ண முடியலன்னா எவ்வளோக்களவு மினிமைஸ் தான் மாற்ற முடியுமோ அவ்வளோக்களவு மினிமைஸ் தான் மாற்றிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ மாற்றியாச்சு. இப்போ வந்திருக்கிற ஆன்சரில் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோவில் இந்த 0 எடுத்தால் இந்த 0 பிரேக் பண்ணுங்கள். செகண்ட் ரோவில் இந்த 0 எடுத்தால் இந்த 0 பிரேக் பண்ணுங்கள். தேர்ட் ரோவில் இது சூஸ் பண்ணதுனால இது பிரேக் பண்ணிடலாம். இன்னொரு 0 இருக்குது, சூப்பர், இது எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை சூஸ் பண்ணதுனால இதை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகும், இதை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஒரு டேர்ம், செகண்ட் ரோவில் ஒரு டேர்ம், தேர்ட் ரோவில் ஒரு டேர்ம், ஃபோர்த் ரோவில் ஒரு டேர்ம். காலம் வைஸும் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம் கரெக்டாக ஒவ்வொரு 0 ஒவ்வொரு ரோ அண்ட் காலத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி நம்மளால் அசைன் பண்ண முடியுது. நவ் த அசைன்மெண்ட் இஸ் கம்ப்ளீட். J1 to M1, J2 to J2ங்கிற ஜாப்க்கு M2 மிஷினும், J3ங்கிறதுக்கு M3 மிஷினும், J4க்கு M4 மிஷினும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்டிமம் காஸ்ட் என்ன வரும்? இது ட்ரையாங்கிளில் தானே எடுத்திருக்கு, டயகனல் வேல்யூ எடுத்திருக்கோமா? ஸோ இப்போ இந்த வேல்யூவில் கிவன் டேட்டாவிலேருந்து எடுங்க. கிவன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா இருக்குது? 5 5 10 3. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துக்கலாமா? J1ங்கிற ஜாபை M1 மிஷினுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ 5. J2ங்கிறத M2க்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. J3ங்கிறத M3க்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. J4ங்கிறத M4க்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து டோட்டல் காஸ்ட் பாருங்கள். டோட்டல் காஸ்ட் பார்க்கும்போது அசைன்மெண்ட்டுக்கு தான் நம்ம கேல்குலேஷனே தவிர டோட்டல் காஸ்ட் எடுக்கும்போது கிவன் மேட்ரிக்ஸ் போயிடணும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணணும். வி காட் ஆன்சர்.
ஆக்சுவலி இந்த ப்ராப்ளத்தில் நம்ம டபுள் டைம் ஹங்கேரியன் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 15 மார்க் கொஷின் பார்ட் சியில் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். அசைன்மெண்ட் மெத்தடில் டைரெக்டாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம அடுத்ததாக ஹங்கேரியன் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணணும். ஹங்கேரியன் மெத்தட்லையும் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வரலாம். அப்படி வரலைன்னா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் கேல்குலேஷன். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம், நமக்கு ஈஸியாக புரியும். சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் எழுதுங்க. நீங்கள் கொஷினை எழுதிட்டு நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அந்த அல்காரிதம் ஸ்டெப் வைஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லா ப்ராப்ளமும் ஒரே மாடலில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ப்ராப்ளம் வைஸ் மாறாது. ஸோ இந்த கண்டென்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஹங்கேரியன் மெத்தட்னா நீங்கள் அல்காரிதம் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொசீஜரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டேனாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A2E1 to 5 rows and 5 columns கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும், ரோ வைஸ் மினிமம் நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு மினிமம் நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2லேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. செகண்ட் ரோ 2 தான், தேர்ட் ரோ 2 தான், ஃபோர்த் ரோலையும் 2 தான், அண்ட் லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 6. ஸோ சப்ராக்ட் பண்ணி எழுதுனா இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. சப்ராக்டிங் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஈச் ரோ அண்ட் ஃபார்ம் மாடிஃபைட் மேட்ரிக்ஸ். இந்த லைன்லாம் எழுதுங்க. வெறும் பாக்ஸாக இருந்ததுன்னா பேப்பரில் எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லைன் எழுதிங்கன்னா ஓகே இந்த ஸ்டெப்பில் இதை தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஸ்டெப்பு என்ன பண்ணணும், இப்போ ஸ்டெப் 1ல் எதை ரோ வைஸ் ரெடியூஸ் பண்ணதுலேருந்து காலம் வைஸ் ரெடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் காலத்தில் 1 மினிமம் வேல்யூ சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் காலத்தில் 2 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் காலம் 0 தான், பிரச்சனை இல்லை. ஃபோர்த் காலத்தில் 1, ஸோ 1 வச்சு சப்ராக்ட் பண்ணுங்க. லாஸ்ட் காலத்தில் 1, ஸோ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ அசைன் பண்ணலாமா? ஸோ அசைன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு 0 இருக்குது. ஓகே சூப்பர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது பிரேக் ஆகும். இதை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அடுத்து இதையும் பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவில் அந்த நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் காலத்தில் என்ன இருக்கலாம், ஒரு 0 சூஸ் பண்ணலாமா? ஸோ ஒரு 0னா இது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். தேர்டில் இதை சூஸ் பண்ணலாம். இப்போ இதை சூஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிடணும். இந்த காலத்தையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. தேர்ட் ரோ ஓகே. ஃபோர்த் ரோவில் ஒரு 0 இருக்குது. பட் ஃபிஃப்த் ரோ பார்த்திங்கன்னா நமக்கு டைப் ஆகுது. 2ம் 5ம் நமக்கு டைப் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே இந்த பொசிஷனில் மட்டும்தான் 0 இருக்குது. இதில் மட்டும்தான். அப்போ இதை சூஸ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். இதை சூஸ் பண்ணால் இதை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகும். அப்போ 2 and 5 நமக்கு டைப் ஆகுது. இந்த லைன்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இப்போ பிரேக் ஆகுது செகண்ட் அண்டு ஃபிஃப்த் ரோ. ஸோ நமக்கு எது காம்படிட்டிவாக இருக்கோ அந்த ரெண்டுத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோ ஆனது ஃபிஃப்த் ரோக்கு எனக்கு டைப் ஆகுது அப்படிங்கிறப்ப டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ரெலவெண்ட்டாக 0 எக்ஸிஸ்ட் ஆகிற காலத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக்கிங் ப்ராசஸ் ஓவர். அடுத்து என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும். ஸோ லைன் ட்ரா பண்ணுங்கிறப்ப என்ன பண்ணியிருந்துருக்கலாம், எதெல்லாம் டிக் பண்ண காலமையும் அன்டிக் பண்ண ரோவும் பண்ணணும். ஸோ அன்டிக் பண்ண ரோனா 1 3 4 இதெல்லாம் அன்டிக்டு ரோஸ் மாற்றியாச்சு. டிக்டு காலம்னா இது. ஸோ அதுதான் இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்காங்க. அன்டிக் ரோஸ் அன்டிக்டு காலம்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சுது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த அன்கவர்டு எலமெண்ட்ஸில் மினிமம் வேல்யூ 5 3 6 4 2 2 2 3. இந்த அன்கவர்டு எலமெண்ட்ஸில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த 2வை அன்கவர்ட் டேர்ம்ஸில் இருக்கிற எல்லா நம்பர்லையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்டில் ஆட் பண்ணுங்கள். 3 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆன பாயிண்டில் நம்ம எந்த நம்பரை சூஸ் பண்ணுவோம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டைம்லலாம் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ராக்ட் பண்ணி ஒரு மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம அசைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அசைன் பண்ணால் என்ன வந்துருக்கலாம், இப்போ நான் இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பிரேக் ஆகும். அப்போ ஃபிஃப்த்து காலத்துக்கு எனக்கு நம்பர் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட் ரோ காலத்தில் ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம அதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 0 சூஸ் பண்ணுங்கள், இதை பிரேக் பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபிஃப்த் ரோ முடிஞ்சுது. செகண்ட் ரோவில் இந்த ஒரு 0 தான் இருக்குது. ஸோ இதை தான் சூஸ் பண்ணணும். தேர்ட் ரோவில் இந்த ஒரு 0 தான் இருக்குது. இதை சூஸ் பண்ணால் இது 2 டைப் ஆகும். அப்போ இதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை சூஸ் பண்ணதுனால இது பிரேக்கப் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ 1 0 0 0 ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு 0 இருக்கா? கரெக்டு. காலம் வைஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலம் ஒரு 0, செகண்ட் காலம் ஒரு 0, தேர்ட் காலம் ஒரு 0, ஃபோர்த்து காலம் ஒரு 0, ஃபிஃப்த்து காலம் ஒரு 0. ஸோ எல்லாமே அசைன் ஆச்சு. அப்போ அசைன்மெண்ட் பண்ணது என்னது, ஏங்கிறதுக்கு 5, பிங்கிறதுக்கு பிங்கிறதுக்கு 3, சிங்கிறதுக்கு 2 அண்ட் டிங்கிறதுக்கு 4, லாஸ்ட் ஈங்கிறதுக்கு ஆன்சர் 1. ஸோ ஃபஸ்ட் ரோ டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதெல்லாம் எழுதி பொசிஷன் எழுதிக்கோங்க. இதோட டோட்டல் காஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். கிவன் மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குது, கொஷினில் கொடுத்துருப்பாங்கள்ல, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். மினிமம் டோட்டல் காஸ்ட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்.
ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் 21. அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு 2 ப்ராப்ளம் ஒர்க்ட் அவுட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பாருங்கள். இதை ஷேர் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா நீங்கள் இந்த ஆன்சர் பார்த்துக்கோங்க. அந்த லைன்ஸ் இவ்வளோலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது டெக்ஸ்ட் புக்கில் ஃபார் ப்ரிஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்குது. நீங்கள் நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தோம் அதே எழுதிக்கோங்க. சில சமயம் டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். 4 and 5 இந்த 2 ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின். மெயில் அனுப்புங்க. அண்ட் எக்ஸசைஸ் சம் இது எல்லாமே ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் ஆனால் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணும் போதே நமக்கு தெரிலனா நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸசைஸ் சம் இந்த 3, 4, 5 இந்த 3 ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த ஆன்சர் தான் வந்திருக்கா, இந்த பொசிஷன் தான் அலாகேட்டாக இருக்கா, மினிமம் காஸ்ட் இது தான் எக்ஸிஸ்டாக இருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தியரி கொஷினே கேட்குறாங்க பாருங்கள். எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன் ஹங்கேரியன் மெத்தட். நிறைய தடவை இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. ஃபார்முலேஷன் ஆஃப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன, பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டாக செக் பண்ணணும். அண்ட் எந்த மாதிரிலாம் நீங்கள் வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறீங்கிறத அல்காரிதமும் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஹெவியாக ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷனில் இருப்போம். சில சமயம் தியரி கொஷின் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ என்னென்ன கால்குலேஷன் பார்த்தீங்களோ அது எல்லாமே லைன் பை லைன் எழுதுங்க. அவ்வளோதான் தியரி பார்ட்டு. ஸோ தியரி பார்ட்லாம் ஸ்டெப் 1 to ஒரு ஸ்டெப் 7 or 8 ஸ்டெப்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். உங்கள் வே ஆஃபில் நீங்கள் எழுதினாலே போதும். இவ்வளோ தான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அண்டு ஹங்கேரியன் மெத்தட் பேலன்ஸ் டைப்பில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்ட் பியில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹங்கேரியன் மெத்தட் 2 times நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பார்ட் சிலையும் கேட்குறாங்க. ஸோ ஒரு தடவை பாருங்கள், எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.